நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண கேகேஆர் சிஎஸ்கே பவுலிங் அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாம 136 ரன் எடுத்து 137 டார்கெட்டை செட் பண்ணாங்க சிஎஸ்கேக்கு. செகண்ட் பேட் பண்ண சிஎஸ்கே நிதானமா ஆடி மேட்சை ஒரு வழியா முடிச்சு விட்டாங்க. ஒரு 3 ரன் தேவைப்படும் போது தூபே அவுட் ஆகி ஃபேன்ஸ்லாம் தோனி தோனின்னு கத்துவாங்க. ஃபேன்ஸுக்காக, குறிப்பா சென்னை ஃபேன்ஸுக்காக தோனி எந்த சிச்சுவேஷன்னாலும் ஃபேன்ஸை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே பேட்டிங் வந்துடணும்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி 3 ரன் தேவைப்படுறப்போ தோனி வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா தோனி ஃபேன்ஸுக்காக என்ட்ரி கொடுத்தாரு. கிரவுண்டே சும்மா அதிருது, அலறுது. தூங்கி கிடந்த மஞ்சள் சட்டெல்லாம் எந்திரிச்சு ஒரே ஆட்டம் பாட்டம். ஏன்னா தோனி உள்ள வராரு. கிரவுண்ட்ல டிஜே ஒரு மாசான சாங்க போட டெசிபிள் ரேட்லாம் சும்மா தெரிக்குது. ஆப்போனன்ட் டீம் பிளேயர்ஸ்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ரசல்லாம் சவுண்டு காதை கிழிக்குதுன்னு 2 காதையும் பொத்திடுறாரு. அதுக்கு மத்தியில சும்மா சிங்க மாதிரி லாங் ஃபங்க் ஹேரோட பேட்டை சுத்திட்டே வந்தாரு பாருங்க. பியூர் கூஸ் பம்ப்ஸ். அந்த மனுஷன் கீப்பிங்லாம் 20 ஓவர் நிக்கிறாரு. அப்போலாம் எந்த சவுண்டும் இல்லை. ஆனா பேட்டிங் வந்தா மட்டும் நம்ம பழையில கையிலே பிடிக்க முடியல. பை.